தான் மகத்துவம், தேவனுடைய மகத்துவம். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒண்ணுமே என்ன பண்ண முடியல, நான் எவ்வளவு பெரிய தேவன், என்னை பத்தி நீ என்ன சொல்ற, மகத்துவமானதை சொல்லு. என்ன சொல்லுவீங்களா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவோம்ன்றா கையை தூக்கி சொல்லணும். சொல்லுங்க. அப்போ கர்த்தர் இன்னும் அதிகமான வல்லமை உங்களுக்கு தருவார். நீங்கள் போய் யாராக இருந்தால் எனக்கு மை மாந்திரிகம் எதுவுமே கிடையாது, நல்ல நேரம் கேட்டால் அதில் எதுவும் கிடையாது எங்களுக்கு. ஒரு ஆள்கிட்ட கேட்டார், நீங்களாம் நல்ல நேரம் பார்க்க மாட்டீங்களே அப்படின்னாரு. நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் கட்டி வச்சேன், சுனாமி தூக்கிட்டு போயிடுச்சு, என்ன செய்யன்னு. எல்லாம் பார்த்து கல்யாணம் கட்டி தான் வச்சேன், அங்கே பார்த்தா முடிய பிடிச்சி சண்டை போட்டுக்கிருக்காங்க. என்ன ஆச்சு? கேரண்டி கொடு நீயே. என்னம்மா இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? போய் பார்க்குறோட கேரண்டி எழுதி வாங்கிட்டு வா, எழுதி கொடு, பத்திரத்தில் எழுதி கொடு, இல்லாட்டி உன் சொத்தை கொடு, 2ல் 1 சொல்லுவானே எவனாவது. நம்ம கேட்டுட்டு அவனுக்கு 5000 ரூபாய் திணிச்சு விட்டு வர்றது. கத்த கிடையாதுன்ற. நல்ல நேரமாக கெட்ட நேரமாகும். என்னையா நல்ல நேரம் கெட்ட நேரம்? நாங்கள்லாம் கல்யாண மண்டபத்தில் ஏறினோடனே ஃபீஸு எல்லாம் டாப்புன்னு எல்லாம் இருட்டாகி போச்சு. என் மனைவி வீட்டு கேட்டு பாருங்க, கல்யாண மண்டபமே இருட்டாக தான் இருந்துச்சு. ஒன்று எல்லாம் இருட்டாயிடுச்சு, பிரகாசமாக வாழ போகிறோம்னு அர்த்தம். கை தட்ட மாட்டீங்கல்ல? எப்படி தட்டுவீங்க? உங்கள் மகத்துவத்தை பேசுங்கன்னா எங்கள் மகத்துவத்தை பேசும்போது தட்ட வேணாமா? ஆமாம். என் மச்சானுக்கெல்லாம் கல்யாணம் கட்டும்போது முன்னாடி டயர் ஓடிக்கிட்டு இருக்குது, வேனு அப்படியே கவுந்து. முன்னாடி என்னடா டயர் ஓடுதுன்னா வேன் டயர் போய் விழுந்து என்னங்க அப்படின்னாங்க. என் மச்சான் சொன்ன, அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஏசு எனக்குள் இருக்கிறார். இன்னைக்கு அவனுக்கு 45 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு. பிள்ளை ஊட்டியோட ஜம்முன்னு இருக்கான். டயர் உருண்டான்னா எது உருண்டான்னா பரண்டான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டயர் உருண்டுருச்சு, என்ன ஆக போகுதுன்னு தெரியுதுன்னா அவ்வளோதான், அதோட காலி. இன்னொரு டயர் விழுந்து இவனை அமைக்கிடு. கர்த்தர் மகத்துவமானவர்னு பேச தெரியாதா? என்னங்க அவன் சின்ன பிள்ளைகளில் போய் பாருங்கள், வெளியில் போய் சண்டை ஓடும்போது பாருங்கள், நம்மளை பற்றி புகழ்ந்து பேசிப்பேன். அம்மா பிள்ளைங்கள உண்மை இல்லை. நானும் அப்படி சின்ன வயசில் 5ஆம் கிளாஸில் ஒருத்தன்ட்ட வம்பத்துக்கிட்டு இருக்கேன். அவன் எங்கள் அப்பா யாரு தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய மசில்ஸ் தெரியுமா, ஒரு குத்துனாருன்னு வச்சுக்கின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் இதெல்லாம் பேசணும் போலன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் பேசுகிறாங்க அவங்க அப்பாவை பற்றி. எங்கள் அப்பா யாரு தெரியுமா, எங்கள் அம்மா யாரு தெரியுமான்ட்டு நம்ம பேச மாட்டேன்றோம். ஆண்டவர் அவ்வளோ செஞ்சுட்டு இவ்வளோ புத்தகத்தை எழுதி கொடுத்து வாரம் பிரசங்கத்தை கேட்டுவிட்டு கொஞ்சம் பேசுன்னு சொன்னால், பாஸ்டர் சாயந்தரம் 5 மணிக்கு வாங்க, ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்கேன், ரைட்டா அப்படின்னு அந்த ஆள் முழிக்கும் பாருங்க. என்னைய பார்த்துட்டு என்னைய மாத்திராதீங்க, நான் மாற மாட்டேன், இந்த அம்மா என்னை கூட்டு வச்சிருச்சு அப்படின்னு கண்ணுலே சொல்லிடு. ஏன் மகத்துவத்தை போய் சொன்னா அது தெரியாதா? என்னை பார்த்தோன்னே மதம் மாத்திரவேன்னு நம்பிருமே. நீங்க உங்களுக்கு செஞ்சதை சொல்லுங்க. நான் கூப்பிடுறது யாரை கூப்பிடுறது? உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் நீங்களே என்ன பண்ண வேண்டியதா? மகத்துவம் மை மாந்திரியத்தெல்லாம் எடுத்துருவோம். எழுதி போடுங்க வெளியில். இங்கே மை எடுக்கப்படும், தாயத்தை எடுக்கப்படும். நான் அவெல்லாம் எழுதி போட்டிருக்கேன், எடுக்க தெரியாதவெல்லாம் எழுதி போட்டிருக்கான். எடுக்கிற ஆளுக எழுதி போடுறதே. இன்னைக்கு நீங்கள் வீட்டில் ஒவ்வொருக்கும் சிலேட்டு எழுதி கொடுக்குது வரும்போது ஒரு புழு பிரிண்ட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துரு தம்பி, இங்கே மை எடுக்கப்படும், தாயத்தை எடுக்கப்படும் சொல்லிட்டு தகடு எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு போடு. எல்லா தேவடைய பிள்ளை வீட்டில் முன்னாடி என்ன பண்ணுங்க, தொங்க போடுங்க. கூட்ட அளவாயுதா இல்லையான்னு அதெல்லாம் சொல்கிறது இல்லை, எதுவும் சொல்கிறது இல்லை. அதுக்கு எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, வெள்ளையாக இருப்பார், வெள்ளை சட்டை போட்டிருப்பார், சுண்ட டங்கு சிலிப்போன எல்லாருக்கும் அதிர்ச்சி. வெள்ளையா லைட்டுக்கு முன்னாடி என்ன வெள்ளையா நீங்கள் அப்படின்னு. இதுலலாம் கவனமாக இருக்கிறது. ஆமாம் பண்ணிங்களா, டங்ஸு சிலிப்பாய் கொஞ்சம் வெள்ளை சட்டை போதுமா, திருப்தி அடைஞ்சிட்டிங்களா? வெள்ளை சட்டை போட்டிருப்பாரு அவர் வந்து பார்த்தீங்க. நான் ஏன் மகிமையை போய் அங்கே பேசிக்கிட்டு
உரமாக சொல்லிட்டு எங்கள் பாஸ்டரு பேய பயங்கரமாக விரட்டுவார். பேய விரட்டுறது தேவைன்னு யார் விரட்டுறா? இதெல்லாம் இதுலேயே தெரியலையா பொய்யின்னு? யார் விரட்டினது? தேவன் விரட்டினார். எங்கள் ஏசு பிசாசு பார்த்தா அப்படி நட்டிங்கி ஓடிடும், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? அதையாவது சொல்லுங்க. தேவன் வந்தார்னா அந்த பிசாசு என்ன பண்ணுச்சுல? ஓடிச்சு. சொல்லுங்க. மகத்துவத்தை பார்த்தவர்கள் என்ன பண்ண வேணாமா? சொல்ல வேணாமா? இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்தவரை நீங்க என்ன பண்ண வேணாமா? என்னங்க சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவருடைய சாட்சியை பத்தி எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச என்னங்க லாபம்? அதுக்கு தான் அவர் உங்களுக்கு செஞ்சு காட்டினாரா? எல்லாரும் சொல்றதுக்கு 10 வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும். நீங்க இப்ப சொல்லணும்னா உங்களுக்கு 10 பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சிருக்காரு. இல்லை சின்ன காரியங்கள் கிடையாது, பெரிய பெரிய காரியங்கள். போய் அவுத்து விடுங்க, சொல்லுங்க. கர்த்தர் கேட்கிறாரு, அதுக்காண்டி தான் நான் உன்னைய சாவாமல் உயிரோட வச்சிருக்கிறேன். சொல்லு. அதாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். நன்மை வரணும்னா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் இதை கற்றுக் கொடுத்தாட்டே, நீ சொல்ல சொல்ல உனக்கு ஆசீர்வாதம்டாட்ட. நானும் முதல்ல நம்பவே இல்லை. அது எப்படி அப்படின்ட்டு ஆரம்பித்தேன் பாருங்க. ஒரு நாள் ஃபோன் எடுத்தப்பெல்லாம் ஃபோனில் எந்தெந்த கான்டாக்ட் இருக்குன்னு தேடி பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் வசந்தனுக்கு காரியம் தெரியாமல் ஃபோன் பண்ணியிருக்கேன். அவன்கிட்ட மறுபடியும் ஃபோனை போட்டு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை 2 சொல்கிறேன் பிரதர் கேளுங்கண்ணே. நான் வசந்தன் கோலேருந்து வந்திருப்பேன், இருந்துட்டு போ கேளு. ஆமாப்பா இல்லைங்களா? கடன் வேணுமான்னு கேட்பேன், போனை போடுவேன். வேணும் கொஞ்சம் பொறு, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சொல்லுங்க. நம்மளை தேடி அவன் கால் பண்ணான்னா அவனை குறி வச்சிடணும். நான் சும்மா கிடந்தேன். லோன் வேணுமா? நீ தான் என்ன பண்ண கேட்ட. வேணும்னு சொன்னா தான் அவன் கேட்பான். வேண்டான்னா போனை கட் பண்ணிடுவேன். ஆனால் வேணும், அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு குக்கரில் வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து நாளைக்கு பேசுறேன்னு கட் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு கேட்க போகிறேன். நேற்று நடந்தது சொன்னேன், நேற்று நடந்தது சொல்லலைன்னு சொல்லுங்க. அவனே விட்டுருவியா வேலையா இல்லையா? என்ன நீ ஃபோன் பண்ணி எங்ககிட்ட வேணுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவன் நம்மளை டார்ச்சர் பண்ணுறதா? நம்ம அவனை டார்ச்சர் பண்ணணும். ஆமாம் இல்லைங்களா? அதுக்கடுத்து அவனே சொல்லிடுவேன். அவன் இங்கே இதுலேயே எழுதிடுவேன், இயேசுக்காரர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு நோட்டில் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அடுத்தவன் இங்கிட்டு இந்த நம்பருக்கு போட்டுற போறான் சொல்ல சொன்னாருங்க. ஆண்டவர் எனக்கு அப்படித்தான் சொன்னார், சொல்றாரு. நான் முதல்ல இப்படி சொல்றதுக்குள்ள வெக்கப்படுவேன். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குது, நீ சொல்லாததுனால தான் வரலன்னாரு. வாருங்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தேன். எவனாவது என்கிட்டக்கு வந்து நின்னாலோ இல்லை ஃபோன் பண்ணாலோ அவனுக்கு சொல்லாமல் விடுறதே இல்லை. அப்படியே சொல்லிடுவேன். போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் சட்டை 5 சட்டை தான் இருந்துச்சு. அதில் 2 கிழிஞ்சு போச்சு. ஆண்டவரே என்ன செய்யறது கேட்டேன். 4 சட்டை கொடுத்தாரு. ஏசப்பா அப்படி கொடுக்குறவர் தெரியுமா? சரி எதுவும் சொல்ல வந்த சொல்லுன்னு. நீங்கள் என்ன பண்ணுறது? அவன் சொல்கிறதெல்லாம் 1 மணி நேரம் கேட்டுட்டு வெறியா அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிவான்? நன்மை பெற்ற நாம் தான் சொல்றதுக்கு தகுதியானால் பாருங்க. நான் சொல்ல ஆரம்பிச்ச பின்னா நான் கர்த்தருடைய நாம மகிமைக்கு சொல்றேன், பெருமைக்கு சொல்ல வரல. குறைவே இல்லாம பார்த்துக்கிட்டேன். குறைவே கிடையாது, குறைவே கிடையாது. என்னென்ன வேணுமோ நிறைவு தான். நான் இப்போ இன்னும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இன்னும் தேவன் எனக்கு செய்து கொண்டே இருக்க போகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர், நீ சாவாமல் பிழைத்திருந்து என் செய்கைகளை நீ விவரித்து காட்டு, போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். கர்த்தர் பார்த்துக்கிறேன்னா இதை செய்யுங்க, செய்ததை சொல்லுங்க. எத்தனை நன்மைகள் சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல ஆசீர்வாதம் பெருகுங்க. நான் பாருங்க, முதல்ல எங்க மச்சான் தான் கார் வச்சிருந்தார். இப்போ என்கிட்டலாம் காரு கிடையாது, ஒரு பைக்கு தான் வச்சிருப்பேன். அந்த பைக்கு கூட சரியா ஓட தெரியாது.
ஆண்டவர் என்கிட்ட சொன்ன, நீ சொல்லுப்பா, என்னைய பற்றி நீ என்ன பண்ண சொல்லு. நான் சொன்ன, நீ காரு கொடுத்தா தான் சொல்லுவேன், இல்லாட்டி என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சைக்கிளே அலன்ட்டார். உண்மை. ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ தான் முதல்ல ஒரு ஆல்ட்டோ கொடுத்தாரு. எடுத்தோடனே பென்ஸு கொடுத்துருவாரு நினச்சிடாதீங்க, எதுவும் கொடுக்க முடியாது, சின்னதாக கொடுப்பார். எப்படி சொல்கிறியா அப்படின்னா, அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ரவுண்டு கட்டிக்கிட்டு போய் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு வண்டியை மாற்று அப்படின்ட்டு டக்குன்னு அடுத்த வண்டி, அடுத்து வேகனார் வந்துச்சு. எப்படின்னாரு, இன்னும் கூடுதல் அப்படி கட 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 கடன்னு சொல்ல ஆரம்பித்தேன். அடுத்த உடனே என்ன கொடுத்தாரு, ஷிஃப்ட் கொடுத்தாரு. எப்படின்னாரு, என்ன இப்போ ஷிஃப்டை மாற்றிட்டு ப்ரீஸாக கொடுத்துருக்கிறாரு. இப்போ வண்டி இப்போ என்ன பண்ணிக்கு இருக்குது, ஓவராக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், வாங்கிக்கன்றாரு. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாஸ்ட் என்னென்ன வாங்கினார், அது வாங்கினார், அவர் அது வாங்கிட்டார், இது வாங்கிட்டார். அப்படி இதுலெல்லாம் அசிங்கம் இல்லையா நமக்கு? நான் வாங்கினதை நீங்கள் பேச முடியுமா? நீங்கள் ஏன் வாங்கலைன்றதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எப்போ வாங்க முடியும் தெரியுங்களா, சொல்ல ஆரம்பிங்க.